Hello friends, welcome back to How to Videos. So recently இந்த myv3 ads app பத்தி வந்து YouTube நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுருக்காங்க. ஸோ இந்த myv3 ads வந்து மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆப்லாம் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் அமௌண்ட்டை வந்து இழந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ நானும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த myv3 ads பற்றி என்னோட ஒப்பீனியன் வந்து என்னன்னு சொல்கிறேன். ஏன்னா பர்சனலாக நானே வந்து பார்த்தேன் இந்த myv3 ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த myv3 இந்த ஆப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். இந்த கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து ரொம்ப பேர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படி சுற்றி பார்க்கலாம், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து கேப்சர் என்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த ஆப் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 50 lakhs plus டவுன்லோட்ஸ் வந்து இந்த ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்லாம் எப்படி ஜென்ரேட் ஆகுது, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த myv3 ஆப் வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எல்லாத்துக்கும் போல தான் என் ஃப்ரெண்டு மூலமாக தான் எனக்கும் தெரியும். என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய யூடியூப் வீடியோ வந்து பார்த்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து 2-3 பேர் தான் சஜஸ்ட் பண்ணிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 1 lakh அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டார். ஸோ போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்ட அமௌண்ட் வந்து ஒரு வருஷத்தில் எடுத்துட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 வந்துட்டே இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் அந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்து போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நான் இந்த myv3 ஆப்பில் வந்து இவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய பேருக்கு வந்து பார்த்தா ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இந்த ஆப்பில் இருக்குது, எப்படி இந்த அமௌண்ட் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான பேக் வந்து போட்டு நானும் இந்த ஆப் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இந்த ஆப்பில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இந்த ஆப் வந்து நமக்கு ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர் வந்து இருக்குது. ஒன்ஸ் பிளே ஸ்டோர் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெஃபரல் மூலமாக அந்த அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 ரூபா வரைக்கும் தான் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நிறைய பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளான் டீடைல்ஸ் வந்து இப்போ வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 360 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க, பேசிக் மெம்பர். நீங்கள் 360 ரூபா கட்டி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபா வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 210 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மெம்பர் 3060 ரூபா வந்து கட்டணும், கோல்டு மெம்பர் 30,360 ரூபா, டைமண்ட் மெம்பர் 60,620 ரூபா, அப்புறம் ஃபைனலாக க்ரௌன் மெம்பர் பெரிய அமௌண்ட் 1,21,260 ரூபா அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து 1 லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னா நமக்கு டெய்லி வந்து பார்த்து 480 ரூபாய்க்கு வந்து பார்த்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தா 1 lakh வந்து போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஸோ வேணாண்டா, அந்த அளவுக்கு இந்த ஆப் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஸோ நான் வந்து இந்த 360 ரூபா பிளான் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 360 ரூபா வந்து போட்டேன். இந்த பிளான்ஸ்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு தனியாக ஸ்டோர் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டோரில் போய் உங்களோட யூசர் நேம் சொன்னீங்க அப்படின்னா அவங்ககிட்ட அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3,000 ரூபாயோ 30,000 ரூபாயோ 60,000 ரூபா அந்த 1,20,000 அந்த பிளான் எல்லாமே உங்களுக்கு வந்து போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து அந்த அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தா அந்த 360 ரூபா பிளான் வந்து ரீசார்ஜ் பண்ணேன். எனக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது, அந்த ஜென்ரேட் பண்ண அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பேங்க் வித்ட்ரால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த myv3 ads அவங்களோட அஃபிஷியல் ஆப் இது. ஸோ இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு 4.6 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 50 lakhs plus டவுன்லோட் வந்து ஆயிருக்கு. ஓகே, இந்த ஆப் நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து காட்டுது. ஸோ புதிய அப்டேட்ஸ் வந்துள்ளது, நீங்கள் ஏதேனும் சிக்கலை எதிர்கொண்டால் கிளியர் கேட்ச பட்டனை அமுத்தவும், லாக் அவுட் செய்து மீண்டும் லாகின் செய்யவும், இல்லையெனில் செய்தியை தவிர்க்கவும். ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஆட் பார்க்கும்போது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளியர் கேட்ச பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை வந்து லாக் அவுட் பண்ணிட்டு திரும்பி லாக் அவுட் பண்ணுங்கள், சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த மேலே இருக்கிற அந்த க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சொல்லுது. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இது. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதுக்கப்புறம் கீழே நமக்கு லாகின் ஃபர்கெட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்கல. ஸோ அதை எப்படி ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் myv3 adsல வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவரால் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஜாயின் பண்ண வைக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆப் லாகின் பண்ணியாச்சு. இந்த ஆப்பில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏர்னிங், டுடே ஏர்னிங், அதுக்கப்புறம் அவைலபிள் ஏர்னிங், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஒருத்தர் எப்படி ஆட் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்கன்னா வந்துட்டு 3 டாட் பட்டனில் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த மெனு செட்டிங்ஸில் ஓப்பன் ஆகுது.
ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனாலஜி ட்ரீன் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் யூசர்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆட் யூசர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து வருது. அந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நம்ம வேற ஒரு அக்கௌண்ட்லேருந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணி உள்ள லாகின் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுடே ஏர்னிங், டோட்டல் ஏர்னிங், அதுக்கப்புறம் அவைலபிள் ஏர்னிங் வந்து காட்டும். ஸோ டுடே ஏர்னிங் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 வீடியோ வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதே நீங்கள் ஃப்ரீ யூஸராக இருந்தால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா வரைக்கும் தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அந்த பிளான் டீட்டெயில்ஸ் வந்து முதலே பார்த்துருந்தோம். அந்த பிளான் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் 7 ரூபாய்க்கு மேலே பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபா வரைக்கும் வீடியோஸ் வந்து பார்த்துக்க முடியும். இந்த வீடியோ வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா வந்துட்டு அந்த 3 டாட் மெனு இருக்குது. மெனுவில் வந்து பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் செலக்ட் பண்ணலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், மேலே வந்து பார்த்தீங்கன்னா டுடே ஏர்னிங்ஸ்னு போட்டு நமக்கு 0 இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் 4 ரூபா வருது, 3 ரூபா வருது, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சில வீடியோ வந்து 7 ரூபா வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து earn பண்ணணும். இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்ச்சா வரும். அந்த கேப்ச்சா என்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். இந்த வீடியோ வந்து ஓடி முடிஞ்சக்கப்புறம் நம்ம கேப்ச்சா வருது. அந்த கேப்ச்சா என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகுது. ஒன்ஸ் கேப்ச்சா என்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து டுடே ஏர்னிங்ஸ் அதில் ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கீழே டோட்டல் ஏர்னிங்ஸ், ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணியிருக்கோன்னு வந்து காட்டுது. அதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குன்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் 100 ரூபா வித்ட்ரால் போட்டேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 215 ரூபா காட்டுது. அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் வந்து எப்படி வித்ட்ரால் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேலே 3 டாட் பட்டன் இருக்குது. அந்த 3 டாட் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். ஒன்ஸ் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு பேக் வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வேலட்னு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தா வேலட்னு கொடுத்துருக்காங்க. அந்த வேலட்டை செலக்ட் பண்ணி ரீடீம் கேஷ் வேலட் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம அந்த ப்ளஸ் பட்டன் செலக்ட் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ணுறதுக்கான ஃபார்ம் வருது. ஸோ அதில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். நம்ம வித்ட்ரால் பண்ணுற அமௌண்ட் வந்து இப்போ சனிக்கிழமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சனிக்கிழமை நம்ம வித்ட்ரால் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆப் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அமௌண்ட்டில் எப்படி அக்கௌண்ட்டில் வருதுன்னு பார்த்துருந்தோம். ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் அமௌண்ட் வந்து போட்டிருந்தா சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்டாக புதுசு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ பிரவீன், சொல்லுங்க. இந்த மை வித் ஆட்ல ஜாயின் பண்ணல, அதை பற்றி கேட்கணும்டா. சொல்லுங்க. எவ்வளோடா கட்டின அமௌண்ட்டு? 1 லேக்கா? 1,21,000. 1,21,000 ஆமாண்டா. ரைட்டு. அவங்களுக்கு வந்து மாதம் எவ்வளோ கிடைக்குது? எனக்கு 13,500 13,700 13,500. நீ வித்ட்ரால் போடும்போது உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பிடிச்சிட்டு அனுப்புறாங்க அக்கௌண்ட்டுக்கு? மொத்தம் 15,000 சில்லற வித்ட்ரால் போடுவேன். 10% பிடிச்சுக்குவாங்க. 1,500 பிடிச்சுக்குவாங்க. 1,500 பிடிச்சிட்டு மீதி 13,500 அக்கௌண்ட்ல போடுறாங்க. பிடிச்சது போக பேலன்ஸ் போடுவாங்க. ஓகேடா. இப்போ நீ இந்த 1 லேக் அமௌண்ட் வந்து எத்தனை மாசத்துல எடுக்கலாம்? 8 மாசத்துல எடுத்துடலாம். அந்த காசு 8 மாசத்துல எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த 9ஆம் மாசம் வர அமௌண்ட் அந்த 13,500 வந்து உனக்கு ப்ராஃபிட். அது என்னோட ப்ராஃபிட். ஆமா. ஓகே. இப்போ வந்துட்டு உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வீடியோ எவ்வளவு பார்க்கணும்? 400 ரூபாயா? 480 ரூபாய். 480 ரூபாய்க்கு வந்து வீடியோ பார்க்கணும். இது உன் ஃப்ரெண்ட் இதே மாதிரி 1 லட்ச ரூபாய் ஃப்ரெண்ட் இதே மாதிரி உன் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் 1 லட்ச ரூபாய்க்கு சேர்த்து விட்டா இப்போ அது 680 மாறும். 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா மாறும். அந்த 480 இருக்கிற இடத்துல 680 மாறும். அதனால அந்த மாசம் 15,000 அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியே வரும். 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். 6,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். 6,000 ரூபாய்னா 30 நாளைக்கு 6,000 ரூபாய். அப்ப அந்த 15,000 அந்த இடத்துல வந்துட்டு 21 வருதா? 20,000 ரூபாய். 21 வந்துரும். டாக்ஸ் 2,200 ரூபாய் போக 19 இல்ல 18 சில்லற வரும். அப்ப நம்ம அமௌண்ட் வந்து சீக்கிரமா வித்ட்ரால் பண்ணிடலாம் இந்த மாதிரி. சீக்கிரம் வித்ட்ரால் பண்ணிடலாம். சரி அதுதான்டா கேட்கேன். இப்போ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசியிருந்தோம். ஸோ அவன் இப்போ தான் வந்து 1 லேக் அமௌண்ட் கட் பண்ணி இப்போ 1 மாதம் அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணியிருக்கான். ஸோ இன்னும் நிறைய மாதம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி தான் நம்ம ஊர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கே போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் அமௌண்ட் எப்படி ஜென்ரேட் ஆகுது, அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டுக்கெல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்கு வந்து எண்டு கார்டு வரவே வராது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் கார்டு வரக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னே தெரியல. ஸோ இவ்வளோ நாள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஆட் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஆட் வந்து தேர்ட் பார்ட்டி ஆட்ஸ் தான் முதல்ல வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன பார்த்தேன்னு வந்து பார்த்தா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வருது. ஓகே, அதனால் வந்து தேர்ட் பார்ட்டி ஆட்டையாவது அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க மாதிரியோ. ஸோ அப்படி
வருதோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே, இப்போ நமக்கு எப்படி ஆட் வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க MyV3 ஆட்ஸில் வந்து ஒரு சில ஸ்டோரில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்லாம் வச்சிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் மட்டும் சேல் பண்ணுற மாதிரி ஆட் தான் வருது. ஸோ அந்த ப்ராடக்ட்ல நல்லா அதிகபட்சமாக சேல்ஸ் ஆனால் வேணா வந்து ஒரு ப்ராஃபிட் வரும், அந்த ப்ராஃபிட்ல நம்ம கொடுக்கலாம். பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தா ஸ்டோரில் வந்து அதிகமாக யாரும் வாங்கின மாதிரி தெரியல. ஸோ எல்லாரும் ஸ்டோருக்கு போகிறாங்க, அமௌண்ட் பே பண்ணுறாங்க, வந்துடுறாங்க அந்த பிஎம் அந்த ஜாயின் பண்ணுறது தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அந்த ப்ராடக்ட்ல அதிகம் வாங்குற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இன்னொரு முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஒவ்வொரு அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தா 300 ரூபா ஜாயின் பண்ணியிருந்தோம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போகிறவங்களுக்கு அந்த கேப்சூல், ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது ஒரு பெனிஃபிட்டாக வந்து ஆட் பண்ணுறாங்க. அதனால் இந்த ஆப்புக்கு வந்து அமௌண்ட் அந்த ஜென்ரேட் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கிறவங்கள ஆட் பண்ணுறாங்க, அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க. ஸோ அதுல இருந்தால் அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய அமௌண்ட் வந்து போகுது, அதுல இருந்தால் நமக்கு வந்து இப்போ திரும்பி ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த MyV3 ஆட்ல எனக்கு ஒரு பெரிய டவுட் வந்து இருக்கு. ஒரு ஊரில் ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேருமே வந்து MyV3 ஆட்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணி முடிச்சக்கப்புறம் அவங்க கட்டின அமௌண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எல்லாருமே அவங்களோட ப்ராஃபிட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த மந்த் முடியுது, அப்போ எல்லாரும் வித்ட்ரால் வந்து போடுறாங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணி கொடுப்பீங்களா எங்களுக்கு? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட்டாக வந்து இருக்கு. ஃபியூச்சரில் வந்து பார்த்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணி முடிச்சக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக வந்து வந்துகிட்டே இருக்கும் அவங்க சொல்கிறபடி கணக்கு படி பார்த்தா. அப்போ எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் வந்து மாதம் மாதம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்களோட கம்பெனியில் இருக்கிற ஓன் அமௌண்ட் வந்து நம்ம கொடுப்பாங்களா, இல்லை வந்துட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற பெரிய கொஸ்டின். ஸோ இதுதான் நான் முதலே சொல்லியிருந்தேன், இந்த எண்டு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான பதில் நமக்கு வந்து பார்த்தா ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஃபியூச்சரில் இந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணவங்க பாதி பேர் வந்து எடுத்துருவாங்க. புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு லாக் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இந்த எண்டு கார்டு வந்துச்சு அப்படின்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப் வந்து ரிஸ்க்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இப்போதைக்கு இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் பர்ஃபெக்டாக வந்து போயிட்டு இருக்கு. நம்ம வீடியோ பார்க்குறோம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வருது, அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தா பேங்க் விட்ரால் கொடுக்குறோம், ஆட்டோமேட்டிக் நமக்கு வந்துருது. ஸோ இது எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஒன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விட்ராயல் ரொட்டேஷன்லாம் கம்மியாயிருச்சு அப்படின்னா அவங்களோட ஓன் அமௌண்ட் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மிகப்பெரிய கொஸ்டின். அந்த டைமில் கடைசியாக ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகப்படியாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ அந்த 1 lakh பே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ பார்க்கணும். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது நமக்கு வந்து 7 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி ஆட் ஆகுது. ஸோ அவங்க ஒரு நாளைக்கு 600 வரைக்கும் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 600 இந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ணணும். ஒரு வீடியோ வந்து 1 நிமிஷம் கிட்ட வந்து ப்ளே ஆகுது, 1 நிமிஷம் முடிச்சக்கப்புறம் கேப்சா என்டர் பண்ணி முடிச்சக்கப்புறம் 7 ஆகுது. ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 600 வர வரைக்கும் வந்துட்டு அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MyV3 ஆட்ஸ் பற்றி என்னோட கருத்து. ஸோ உங்களுக்கே தெரியும் ஜாயின் பண்ணுமா வேண்டாம் என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் ஜாயின் பண்ணுங்க சொல்ல, ஜாயின் பண்ண வேணாம்னு சொல்ல. ஏன்னா வந்துட்டு இப்போ எங்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டே இந்த ஆப் இருக்கு நீ உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. தெரியும்டா அப்படின்னா நீ ஜாயின் பண்ணியிருக்கீங்க கேட்டாங்க. ஆமாடா நான் ஒரு 300 ரூபா கட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 lakh பே பண்ணலாம் ஒர்த்தாடா அப்படின்னு கேட்பேன். எனக்கு தெரியாதுடா அப்படின்ட்டுருவேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் லாக் ஆனால் ஓகே, பட் நம்ம கூட சேர்ந்து இன்னொருத்தனையும் கூட்டிகிட்டு போய் லாக் ஆகிறது வந்து தவறான விஷயம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. போட்ட காசு வந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட், வரலன்னா நஷ்டம். ஸோ உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ தெரிஞ்சும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிஸ்க். அது உங்களுக்கு ரிஸ்கில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சுன்னா ப்ராஃபிட், கிடைக்கல அப்படின்னா லாஸ். ஸோ அதெல்லாமே உங்களோட ஓன் டிசிஷன். ஸோ அதை நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த ஆப் வந்து பார்த்தா ஸ்ட்ரைட் லைனில் வந்து பர்ஃபெக்டாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பட் ஃபியூச்சரில் வந்து இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா MyV3 ஆட்ஸ் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கூட இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.